இப்போது இந்த ரீட்டைல் ஷாப்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பில்ட் ஆகணும், இல்லை வந்து ஆன்லைனில் விற்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடியது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், லிங்க்டின்ல வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் வரும், இந்த மாதிரி எதுவும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? எது பெஸ்ட்டு? இல்லை ப்ரோ, இனிமேல் வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் இருக்கிறது இன்ஸ்டாகிராம் தான். கொஞ்சம் 80s 90s வேணால் ஃபேஸ்புக் இருப்பாங்க. 2K கிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஃபேஸ்புக்கு. அப்போ வந்து என்னென்னா ஓரளவுக்கு இன்றைக்கி இருக்க ட்ரெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம ஆக்டிவாக இருக்க வேண்டியது அவசியம். ஓகே. ஏன்னா இன்றைக்கி பீப்புள் போனவொடனே கூகுள் சர்ச் பண்ணுவாங்க. கூகுள் சர்ச் பண்ணால் இன்றைக்கி போய் நம்மளே ஒரு புது இடத்துக்கு போகிறோன்னா கூகுள் ப்ரொஃபைல் பார்க்குறோம். நிறைய ரீட்டைல் நிறுவனங்களில் வந்து கூகுள் ப்ரொஃபைலே இருக்காது. அப்படியே இருந்தாலும் பெருசாக அப்டேட் இருக்காது, இருக்கிற டீட்டெயில்ஸ் எதுவும் ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஓகேங்களா? புரியுது. அப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா, அதை முறைப்படுத்துறது தான் எங்களோட வேலையாகவும் இருக்குது. அதை சரியாக பண்ணாங்கன்னா எங்கெங்கெல்லாம் பீப்புள், அதாவது ஒரு கஸ்டமராக நான் யோசிச்சேன்னா, என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஆகிறார், உள்ளே நான் கடைக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவரை நம்ம வந்து டேக் கேர் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. அப்போ அவங்க என்னென்ன மீடியாலாம் இருக்காங்களோ அதை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாலே போதும். ஒரு SEO பண்ணுறதுலேருந்து, ஓகேங்களா, ஒரு பேசிக் வெப்சைட், அவங்க நிறுவனம் பற்றின ஒரு ப்ரொஃபைல் வெப்சைட் இருக்கிறதுலேருந்து இன்றைக்கி தேவை இருக்குது. ஓகே, ஓகேங்களா. ஒரு காலத்தில் பிஸ்னஸ் கார்டு வச்சுருந்தோம், பிஸ்னஸ் கார்டு கொடுத்தா பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. வெப்சைட் இருந்தான்னு ஆச்சு, அப்புறம் வாட்ஸ்அப் வந்துச்சு, இப்போ சோஷியல் மீடியா இல்லைன்னா இவங்க பிஸ்னஸே இது பிராண்டே இல்லைன்றுவாங்க.